நிறைய மிராக்கிள்ஸ், நிறைய அற்புதம் இந்த சபையில நடக்க போகிறது. அப்ப ஆண்டவர் என்னோட பேசினார். நான் இன்னைக்கு சபையிலையும் அதை பிரசங்கித்தேன். நேற்று இரவு நான் இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இது அப்படியே ஐயாவுடைய வாழ்க்கைக்கு பொருந்துகிற ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை சோதித்தார் என்று இருக்கும். வாசிங்க. ஆதியாகமம் 22 முதலாவது அதிகாரம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஓகேங்களா? இந்த வசனத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆயுதமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, யாரு? உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனும் நேச. பைபிள்லயே முதல்ல நேசம் என்கிற வார்த்தை வருகிறது அந்த இடத்துலதான். ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்காது. ஆதியாகமம் 1-22 வரைக்கும் இருக்காது. இந்த இடத்துலதான் நேசம் என்கிற வார்த்தை வருது. அதுவும் நேச குமாரன் என்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அதே போலதான் என்ன சொல்றாரு? உன்னுடைய நேசகுமாரனை பலி கொடுப்பாயா, போய் எனக்காக தகன பலி இடுங்கிறாரு. ஆபிரகாம் என்ன பண்றாரு? போலாமா அப்படிங்கிறாரு. கூட்டிட்டு போறாரு ஈசாக்க. அதே போலதான் இன்னைக்கு ஐயா சாட்சி சொல்லும் போது தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா யாக்கோபு 1வது அதிகாரத்துல இருக்கும், சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். பலவிதமான சோதனைகள்ல நீங்க அகப்படும் பொழுது நீங்க அதுல சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த சோதனையினுடைய முடிவு ஒரு பெரிய பொறுமையையும், அந்த பொறுமை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்ம நடத்தும். இவர் தன்னுடைய மகனை இழந்த போது கூட மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு புயல் அவங்க வாழ்க்கையில் அடித்தது. அதிலும் தேவனே அவருக்கு அந்த பொறுமையை கொடுத்திருக்கிறார். வேண்டாம், உன்னோட உயிரை நீ முடிச்சுக்காத, பொறுமையா இருந்து உன் மேல நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு. பாருங்க, அந்த பொறுமையா அதை கொஞ்சம் சகிக்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் முடியல, ஆனா தேவன் உதவி செஞ்சார். கொஞ்சம் திணறினாரு, தேவன் உதவி செஞ்சாரு.